இமெயில் பண்ணேன். சார் நான் இந்த மாதிரி இது 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு உங்களுக்கு பாடணும் ஆசை எனக்கு. இதெல்லாம் நான் பாடியிருக்கேன். அப்போ நீங்கள் அமெரிக்காவில் சந்திச்ச ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை? எதுலாம் எல்லாத்தையும் நான் இமெயில் பண்ணிட்டேன். அவன் எல்லாத்தையுமே இமெயில் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஓட்டியிருக்கேன் நான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த மாதிரி படத்துலலாம் பாடியிருக்கேன் சார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட் டே இமெயில் ரிப்ளை பண்ணுறாரு சார் அவர். மை பர்சன் வில் கெட் பேக் டு யூ. எனக்கு கால் வருது அடுத்த நாள் மத்தியானம். சூப்பர். சாங்க்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. சக்கரை கட்டின்னு ஒரு படம். மேலே இப்படி உட்காந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு இருந்தார். சார் உண்மையாக நீங்கள் தான் ரிப்ளை பண்ணிங்களா இல்லைன்னா ஏன் நான் ரிப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. இல்லை எனக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய ஆள், நான் உட்காந்து எல்லா மெயிலுக்குமா நீங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினச்சிட்டு கேட்டேன். நான் தான் ரிப்ளை பண்ணேன். நீ இந்த சாங்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் அனுப்பிச்சல, நீ தான் அனுப்பிச்ச அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. போயிட்டு நைட்டு வந்துரு, நைட் வில் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஏலேன்னு ஒரு சாங்கு. நேரம் வந்துடுச்சு உலகம் காத்திருக்கு வாரே. ஹிந்தி ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். அது சிவாஜி படத்துலேருந்து பூம்பாவா ஆம்பல் ஆம்பல் அந்த பாட்டோட ஹிந்தி வெர்ஷன் நான் பாடினேன். இட்ஸ் another பியூட்டிஃபுல் சோல். ரஹ்மான் சார் another பியூட்டிஃபுல். பிகாஸ் எனக்கு ராஜா சார் எவ்வளோதான் பிடிச்சாலும் அந்த ட்ரெண்டு அந்த சவுண்டிங்லாம் மாற்றி நம்மளுக்கு இந்த வாக்மேனுக்கெல்லாம் அது ஒரு பேஸ் தனியாக கேட்கும். அது எல்லாமே கொடுத்து அந்த சவுண்டிங் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். அவரெல்லாம் அப்படியே தெய்வம் மாதிரி வணங்கிட்டு